ஹாய், ஹலோ. இன்னைக்கு நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். இது ஒன்றும் பெரிய பொருள் கிடையாது. ஆக்சுவலாக நான் என்னன்னா யூடியூபை விட்டுறலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருந்தேன். நான் ஒரு 3-4 டேஸாக ஃபோனையும் தொடவே இல்லை. நான் சொல்கிறேன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இது வந்து என்னோட என்னோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ வந்து என்னோட கடமையை நான் வந்து இதுவும் என்னோட கடமை தான். இது கண்டிப்பாக நான் செய்யணும். இது வந்து இல்லைன்னு நிறைய பேர் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரியும். அவங்கவுங்களுக்கு தெரியும். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் இது. இதை வந்து முயற்சி பண்ணா நம்ம வந்து கூட்டா சேர்ந்து சரி செய்யலாம். அது வந்து நான் ஒரு ஒரு 1 hour திங்க் பண்ணினேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நான் வந்து இந்த மசில்ஸ் இருக்குல்ல, இந்த இடம் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனனால கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனாலும் இந்த கையும் வயிறும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு குறைஞ்சிடாது. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வாங்கினேன், டம்பிள்ஸ். இது வந்து நான் அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன். 2 kg, ஒன்று 2 kg. ஸோ 2 kgனாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 10 டைம்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த மசிலோட இது வந்து குறையும் உங்களுக்கு. அது நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. நான் இது வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டில் பார்சல் வந்தால் கூட ஓடி போய் வாங்குற ஆள். அந்த பார்சல்னா அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக 1 வீக் மேலே ஆச்சு. நான் என்ன இது ஓப்பன் கூட பண்ணேன். இது நான் எடுப்பேனான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாக வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதோ இது 2வது. சரி, ஒன்று இருக்கட்டும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே திரும்ப நான் பண்ணாதான் இருக்கட்டும். இப்போ இது என் மனசுக்கு எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பிள்ளையார் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும்னு இருக்கேன். இதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் என்னோட புருஷனுக்கு சொல்லணும். 2வது வந்து கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, மாதவின்னு. அப்புறம் இந்த ஸ்னேகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்புறம் மேல மது. இவங்களாம் வந்து எதேதோ டைம்ல ஒரு சொன்ன விஷயங்கள் எனக்கு வந்து அது வந்து ஒத்து போகுது. என்னை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அதை விட பல மடங்கு பேருக்கு எனக்கு பிடிக்கும். அது ஒரு சமயத்துல நினைக்கும் போது பிடிக்காதவங்க கம்மி பேர் தான் இருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்பப்ப தெரியும். என்னன்னா இந்த மூட் ஸ்விங், மன அழுத்தம், இது வந்து தானாவும் வரும். யாராவது கொண்டு வந்து நம்மளுக்கு கிஃப்டாவும் கொடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அப்படியே வாங்கிக்குவோம் கையில. என்னன்னாக்கா அப்ப யாராவது இப்ப ஏதாவது பேசுறாங்கன்னா, ஆஹா இவங்க நம்ம அம்மா மாதிரி பேசுறாங்களே, நம்ம பூச்சி மாதிரி பேசுறாங்களே, நம்ம குழந்தை மாதிரி பேசுறாங்களே, அவங்க சில வார்த்தைகளை வச்சு நம்ம மயங்கிடுவோம். அந்த மாதிரி ஒண்ணு. 2வது வந்து இது ஏன் வருதுன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து நாங்க வந்து எப்பயுமே வாங்குற ஒரு இடத்துல டேப்லெட் வாங்க போகும்போது அந்த கம்பெனிக்காரங்க எங்க கம்பெனிலேயே இந்த மருந்து போடுறோம் வாங்கிக்கோங்க ஏன்னு புருஷன் கேட்டார். அப்பதான் சொல்றாங்க, இந்த பிரச்சனை இப்ப நிறைய பேருக்கு இருக்கனால இந்த மருந்து வந்து நல்லா சேல் ஆகுது. அதனால வந்து இப்ப இது வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து இவங்க சொன்னாங்க, உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் ஓரளவுக்கு என் மேல வந்து அன்பு இருந்தாலும் ஓரளவு வந்து அவங்களுக்கு புரியவும் புரியாது. ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. பட் இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் நிறையவே புரியுது. இதுக்கிடையில நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். கடவுள் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது நம்மள வந்து யாரையாவது அனுப்பி அவரா வந்து செய்ய முடியாது. யாரையாவது அனுப்பி நம்மளுக்கு நல்லது செய்வாரு. அந்த மாதிரி ஒரு டைம்ல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எங்க மாமனாரோட திதி வந்துச்சு நேத்து. நேத்து 21ஆம் தேதி. நேத்து 21ஆம் தேதி எங்க மாமனார் திதி வந்துச்சு. 20ஆம் தேதி இல்ல அதுக்கு முதல் நாள்லாம் பயங்கர அப்செட்டுனா அழுதுட்டே இருக்குவேன். காரணம் சொல்ல மாட்டேன். இவங்க என்கிட்ட வந்து பேசும்போது 5ஆம் கிளாஸ் குழந்தை மாதிரி அழுற அப்படிம்பாங்க. வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரியே நான் அழுவேன். வாழ பிடிக்கலன்னா பாப்பா இருக்கா, நான் இருக்கேன்னா எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. எல்லா அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு,
யாரு இல்லைனாலும் யாரும் வாழாம இருக்க போதில்ல. அது அது நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து என் மைண்ட்ல இப்ப நல்லாவே ஏறிடுச்சு. அதனால வந்து நம்மளால ஒண்ணும் எதுவும் ஆக போறதில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. ஆனா அதுக்காக வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து சரி கிடையாதுதான். பட் ஒரு ஒரு சமயம் தோணும் போது நம்மள வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து காப்பாத்துவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என் மாமனார் காப்பாத்தினாருன்னு நான் சொல்ல முடியும். என் மாமனார் என்கிட்ட ஒரே தடவை தாங்க பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு 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 டைம்ல எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்திருக்கும் போது திரும்பி எல்லாத்தையும் பார்த்தாரு, என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும். இவரை கூப்பிட்டு அவளை கஷ்டப்பட்டு புடவை கட்டிக்க வேணாம்னு சொல்லு. அவ ரொம்ப கஷ்டப்படுறா பாவம், சின்ன குழந்தையா இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கர்ட் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்லயே. அவங்க வீட்டுக்கு போனாலும் நான் அந்த மாதிரி தான் போவேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு தெரியாது எனக்கு. இவங்க சொல்லி தான் எனக்கு நிறைய தெரியும். உன்னை பத்தி அப்பா நிறைய அம்மாட்ட நைட்டு பேசுறாரு அப்படின்னு. ஒரே நாளுக்கு அமளின்னு கூப்பிட்டாரு. ஏன்டா நம்மள இப்ராரு கூப்பிடுறாருன்னு. அப்ப திரும்பி பார்க்கும்போது அவர் சொன்னாரு, இந்த டிரான்சிஸ்டரை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுமா, இவன் வந்து சீக்கிரத்துல ரெடி பண்ணி தர மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அன்னைக்குதான் தெரிஞ்சது அவர் என் மேல எவ்வளவு வந்து நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு சமயத்துல எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட நம்பிக்கை நான் பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில சமயம் தோணும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நான் என்ன சொல்றேன், இன்னும் கூடயே வளரல அப்படிங்கிறது நம்மளோட சில டைம்ல நம்மளுக்கு தெரியுது. தெரியும் போது வந்து வளர்ந்தா என்ன அப்படின்னு தோணும். கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்துக்க முடியாது. நான் சரி ஹைட்லயும் சொல்றேன், மனசளவுலயும் சொல்றேன். கஷ்டப்பட்டுலாம் நம்மளால வளர்த்துக்க முடியாது. அது வளரணும், தானா வளரணும். மெச்சூர்டுன்றது தானா வளரணும். இதுக்கடையில நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாம இருந்தா அதுவே போதும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஏன்னா ஒரு காலகட்டத்துல என்ன லவ் பண்ணும்போது இவரு என்னை வந்து சரி செய்யணும்னு வந்தவரு. அப்புறமா எனக்கு இதுவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு. இன்னொரு விஷயத்துல நான் பெருமைப்படுவேன். இவரு வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடாது, ஹாப்பியா வாழ்க்கைய வாழணும், நிறைய உலகம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு வாழ்ந்தவரு. அவரை நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவரு என்னை விரும்பி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னோட குணங்கள்லாம் பிடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காருன்னும் போது அதுவே எனக்கு பெரிய பெருமை தான். நான் ஏதோ சாதிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்த சொன்னவங்க வேணும்னு சொல்லி ஒ- என்னை வந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னை வந்து ஒரு ஒரு சக்தி வழிநடத்திட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அப்செட்டா இருந்தேன்னு சொன்னேன். 2020 அதுக்கு முன்னாடி 1918 இந்த 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 மந்த்லயே மார்ச்ல. அப்போ நான் வந்து லைப்ரரிக்கு போனேன். போயிட்டு புக் எடுத்தேன். நான் கண்ணை வந்து கீழே தான் பார்த்துட்டு இருக்கேன் தரையே. நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். நான் ரொம்ப தூரம் போயிட்டேங்க. ஆனா எனக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. இவரு என் மாமனார் தான் கூட இருந்து என்னை கூட்டு போயிருக்காரு, கூட்டு வந்தாருன்னு சொல்ல முடியும். கூட்டு போனதே என் மாமனாரு. கூட்டு வந்தது கீழே உள்ள மாதவி. அவங்க என்னை பார்த்துட்டு என்னை வந்து ஏதாவது பொருள் வேணும்னு சொல்லி அவங்க வந்து திரும்ப என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அவங்க கார்ல. சரி எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் இது எல்லாத்தையுமே நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா அழுதுட்டு இருந்தேன். இப்ப இன்னைக்குதான் நான் வந்து அந்த அழுகையை கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த காதல் படம் பண்ணாங்கல்ல சந்தியா, அவங்க கூட நான் ரொம்ப நாளா அழுதுட்டே இருந்தாங்களாம். நிறைய மெடிசன் எடுத்து சரியா வழியில வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை அசிங்கப்படுத்துறது இல்ல. ஓகே, என்ன லூசுன்னு சொன்னீங்கன்னா அது கூட நான் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னோட ப்ராப்ளம் எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கூட்டிட்டு போற டாக்டர்கிட்ட நான் வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து புரிதல் இருக்கு. நேத்து என் மாமனாருக்கு திதி. நானே போய் முந்தா நாள் தனியா வாழைக்காய், வெல்லம், பாசிப்பயிறு, இன்னும் பட்சணங்கள்லாம் கொண்டு போய் கோயில்ல கொடுத்துட்டு ஒரு ஆக்சுவலா வந்து இன்னும் நிறைய பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால கொண்டு போய் குடுக்க போறோம். போய் கோயில்ல நுழையிறோம். மழை அப்படியே படபடான்னு இந்த வெயில் நல்லா பெய்யுதுங்க. அது ஒரு அதிசயம். சரிங்களா? அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரேன். நீங்க நம்பினா நம்பாட்டி போங்க. நானுமே சரியா நான் சிலத நம்ப மாட்டேன். நேத்து பூரா எங்க மாமனார் என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் திரும்பி பார்க்குறேன், யாருமே சிங்க்கு கிட்ட வரல. நானும் திரும்பி பார்க்குறேன், இது கணக்கிற சத்தம் கேக்குது. எங்க வீட்ல அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, என் தங்கச்சி இருந்தாங்க. சரி யாராவது வந்துட்டாங்க திரும்பி பார்க்குறேன், இல்லவே இல்ல. ஆனா இன்னைக்கு 22nd, இன்னைக்கு அவரோட சத்தம் எனக்கு எதுவுமே என் காதுல கேட்கல. அப்புறம் நான் இவர் இறந்து போய் கொஞ்ச நாள் வரைக்கும் என் வீட்ல வந்து அவரோட இந்த கணக்கிற சத்தம், நடந்து போறது எல்லாமே கேட்டுட்டு இருந்துச்சு. அப்ப நான் இவர்கிட்ட சொன்னேன். இவர் சிரிச்சாரு என்ன பார்த்து. சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டுன்னு. அப்ப நான் வந்து 3 மந்த் பிரெக்னெண்டா இருந்தேன் இவங்க அப்பா இறந்து போகும்போது. ஆனா ஒரு
ஒரு நல்லவங்க சொல்ற வார்த்தை பலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க அம்மாட்ட சொன்னாரு. அவங்க பேரு சம்பர்த்தினி. தர்மினி வந்து சீக்கிரம் பாட்டி ஆகணும்டின்னு. அப்ப நான் வந்து 3 மந்த்ஸ் பிரெக்னென்ட். பட் நான் சொல்லல. ஏன்னா சொல்ல முடிஞ்ச சுச்சுவேஷன் அது இல்ல. ஸோ அவங்க நினைக்கிறது எப்படி பாருங்க, அது வந்து நடக்குது. அவர் வந்து என்னை வந்து குழந்தையா நினைச்சாரா, ஃப்ரெண்டா நினைச்சாரா, மருமகளா நினைச்சாரான்னு தெரியாது. ஆனா வந்து என்னை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. அது சில வார்த்தைகளால சொல்ல தெரியல எனக்கு. ஃபைனலா வந்து என் குழந்தை பொறந்துட்டான். பொறந்து ஒரு 2 வயசு இருக்குமான்னு தெரியல அவனுக்கு பேச்சு வரும்போது, ஒரு ஒரு எங்களோட ரூம் பெருசு. நான் இருந்த ரெண்டல் ஹவுஸ்ல. அந்த ரூம்ல வந்து ஒரு தனியா ஸ்பேஸ் இருக்கும். அப்படி அவன் எம்பி போயிட்டு தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லுவான். நான் இவர்கிட்ட சொன்னேன், உங்க அந்த வீட்லயும் அவரு இருந்தாரு. அவரோட சத்தம் எனக்கு கேட்டுட்டு இருந்தது. அதுவும் கூட இவங்களாம் இருக்கும்போது இருக்காது. இவரும் இவங்க அம்மாவும் இருக்கும்போது இருக்காது. நான் தனியா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது மட்டும் வரும். அங்க அங்க வந்து அந்த குழந்தை வந்து அவன் தாத்தா தாத்தான்னு சொல்றான். நான் சொன்னேன், நீங்க என்ன நம்பலல்ல. இவன் தாத்தா தாத்தான்னு அந்த பிளாங்கான இடத்த பார்த்து சொல்றான் பாருங்க. ஏன்னா எங்க அப்பா அவன் அப்பான்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா நாங்களாம் அப்பான்னு கூப்பிடுறோம்ல. அதனால அவன் அப்பான்னு கூப்பிடுவான். என்னையும் இவரையும் கமலி சஜின்னு கூப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு நாங்க 2 பேரும் அம்மா அப்பான்னு தெரியாது. ஸோ அதனால அவங்களதான் அப்பா அம்மான்னு கூப்பிடுவான். இங்க அந்த இடத்த பார்த்து தாத்தா தாத்தான்னு சொல்றான். ஏன்னா எங்க மாமியார் ரூம்குள்ள போகும்போது அவங்க தாத்தா போட்டோவை பார்த்து காமிப்பாங்க. அவன் தாத்தான்னு சொல்றான் அவன். அப்போ குழந்தைக்கு தெரியுது அவங்க இங்க இருக்கிறதுன்னு. இது நாள் வரைக்கும் இந்த மனுஷன் நம்பினதே கிடையாது. அவரு அவரு வந்து எனக்கு எனக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையில இப்ப கூட சிரிக்கிறாரு. எடுத்துட்டு இருக்கிறது அவர் தான். இப்ப கூட சிரிக்கிறாரு. ஸோ வந்து இன்னைக்கு அவர் இல்ல. இப்போ இன்னைக்கு நேத்து வரைக்கும் அவர் என் கூட இருந்தாரு. ஒரு 3 நாளா என் கூட இருந்தாரு. இன்னைக்கு அவர் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ப்ளீஸ் எங்க இருந்தாலும் வந்துருங்க. நீங்க இருக்கிறது எனக்கு என்னமோ இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா நல்லா இருக்கு. பைத்தியம் நினைச்சிடாதீங்க. நான் நிஜமா தான் சொல்றேன். ஆன்மா வந்து உலகத்துல இருக்குமா. அவங்க பேசிட்டு இருந்த ஒளியெல்லாம் இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சிட்டு தான் இருக்குமா. அது கரெக்டா நான் படிச்சேன் ஒரு ஏதோ ஒரு புக்ஸ்ல. அது வந்து கரெக்டா நம்மளால கேட்க முடியுமா? அதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு வச்சு கேட்கணும் அப்படின்லாம் நான் படிச்சேன். மேபி அது மாதிரி ஏதாவது கிடைச்சா நான் வந்து கேட்கறதுக்கு எனக்கு ஆகும். எனக்கு தான் நல்லாவே கேக்குதுங்க அவங்க பேசுறது, கணக்கிறது எல்லாமே. ஓகே, நோ ப்ராப்ஸ். ஸோ வந்து நான் வந்து அதே மாதிரி என் என் குழந்தையும் அவரை மாதிரியே இருக்கிறானா, எனக்கு வந்து ஹாப்பி தான். அவர் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. இருந்தாலும் அவரோட நிஜமான அந்த சத்தங்கள், அவரு போறது வரதெல்லாம் வந்து இந்த மாதிரி சில சமயம் நான் இவ்வளோ அப்செட்டா இருக்கும்போது, நான் வந்து என் உயிரே எனக்கு வேணாம்னு நினைக்கும் போது, அவரு என் கூட இருந்தாரு அப்படிங்கும்போது, செல்ஃபிஷா நிறைய பேர் இருக்காங்க. செல்ஃபிஷா இருக்கிறவங்க செல்ஃபிஷா மட்டும் இருப்பாங்க. நம்மள மாதிரி லூஸ் மாதிரி இருக்காங்கல்ல, நம்ம பாசத்தோட சேர்த்து அவங்களுக்கு அன்பை வந்து கொடுப்போம். அது என்ன சொல்லுவாங்க? வேர்டு மென்டலி என்னோட குணத்தை என்னன்னு சொல்லுவாங்க? சரிங்க. எனிவே மென்டலி ரொம்ப டக்குன்னு வாயில வராது. ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கும். செல்ஃபிஷா இருக்கிறவங்க செல்ஃபிஷா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்பயுமே செல்ஃபிஷ் தான். ஆனா நான் என்னைக்காவது ஒரு நாள் யோசிப்பேன், அவங்களுக்குலாம் ஒரு 1 ஹவர் மட்டும் அவங்களுக்கு கஷ்டம் வரணும். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வரணும்னு தான் நான் நினைச்சது உண்டு. ஏன்னா அதுக்கு மேல அவங்க கஷ்டப்படுறத கூட தாங்கிக்க முடியாது என்னால. ஓகே, நான் வந்து என்னை வந்து ரொம்ப இழகின மனுஷன்னு காமிச்சுக்கிறதுக்கு சொல்ல. ஆனா இந்த மாதிரி மனசுல உள்ளவங்க அப்படி இழகின மனசாதான் இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல நம்ம எதையும் எடுத்துட்டு போறது இல்ல. கொஞ்சம் இளகின மனசா இருந்து அடுத்தவங்களை கொஞ்சம் அன்பா அரவணைச்சிருவோம். இந்த உடம்பு என்னைக்கு செத்து போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். அன்பு, காசு, பணம் எதையும் கொடுக்க முடியலன்னா கொஞ்சோண்டு அன்பை கொடுங்க. அன்னைக்கு அந்த எய்தாப்புல பூக்காரமா ஒருத்தங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கிட்னி ஃபெயிலியர். பட் அவங்களுக்கு அந்த படிக்காதவங்களுக்கு அந்த அறிவு கொஞ்சம் கம்மி இல்லையா? சாரி, அறிவுன்னு சொல்ல நான் விரும்பல. அந்த அனுபவம் கொஞ்சம் கம்மி இல்லையா? அவங்க வந்து இருப்பாருன்னு நினைச்சிட்டு வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்க இறந்து போயிட்டு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வராங்க. வந்தப்போ நான் போய் இந்த தரையில உட்காந்துலாம் பேச மாட்டேன், அழுக்கா இருக்குன்ட்டு. பட் நான் உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல பேசிட்டு இருக்கேன். அங்கேயும் ஒரு லேடி வந்துச்சு. ஆ இல்ல சரி சார். நீ யாரு கூப்பிட்டா? நீ வரவே வேணாமே, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே வேணாமே. எனக்கு அப்படி திங்க் பண்ண தோணுச்சு. பட் எனக்கு வந்து ஏதாச்சும் இப்ப பண்ணணும்னு தோணுது. இவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு யாருக்காச்சும் மனசு கஷ்டமா இருந்தா உங்களுக்கு எனக்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் யாருக்காச்சும்னு
நினைக்கிறேன். இதுல வந்து கட் பண்ணாதீங்க. நான் நிஜமா அழ மாட்டேன். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் அழ மாட்டேன். நான் அந்த அளவுக்கு என்ன வந்து நான் ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு யாருக்காவது மனசு கஷ்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.